Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே பிடிச்சது மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து பால் காய்ச்சும்போது பால் திரிஞ்சிருச்சு. அதை வந்து நான் பன்னீரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ வந்து பன்னீர் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இங்கே குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே மெலிசாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சிரமப்பட மாட்டாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம இதோட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்கு சேர்க்குறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்குனால காரம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு காய் சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களோட ஃபேவரட் ரெசிப்பியில் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கணும். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற பன்னீரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கூடவே கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றி எடுக்க போகிறோம். ரொம்பவே மெலிசாக நம்ம தோசை ஊற்றும்போது சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நெய்யோ இல்லை எண்ணெயும் இருந்தால் நீங்கள் சேர்த்து நல்லா தோசை ஊற்றிக்கலாம். நான் இங்கே வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நெய் கூட யூஸ் பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தோசை நல்லா வெந்துடுச்சு ஒரு பக்கம். இப்போ திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். காலைல டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு டைம் இருக்காது. குழந்தை ஈவினிங் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்கள் கடையில் போய் சாப்பிட்ட அளவுக்கு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லிங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவுமே எஃபர்ட் எடுத்து தாங்க வீடியோஸ் செஞ்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.